ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கீர்த்தனா, a ஃபவுண்டேஷனல் பேரண்டிங் கோச். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 0 to 3 months ஏஜ் குரூப்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஏஜ் குரூப்போட டெவலப்மெண்டல் நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு டெக்கி மாமா எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை பிளாக்ஸ் மூலியமாவோ நான் தேடி படித்து தெரிஞ்சுக்குவேன். இப்போ சோஷியல் மீடியாஸ்ல நிறைய மாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாம் இன்ஃப்ளூயன்சரோட வீடியோவை பார்த்து நீங்க ஏதாவது ஒரு டாய் வாங்கினதுண்டா? நான் நிறைய வாங்கியிருக்கேங்க. ஏதாவது ஒரு வீடியோல ஒரு குழந்தை அழகா ஒரு டாயை வச்சு விளையாடுறத பார்த்து என் பையனும் அந்த டாயை வச்சு விளையாடுவான் அப்படின்னு நம்பி வாங்குவேங்க. ஆனா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டான். இந்த மாதிரி நிறைய பல்பு வாங்கியிருக்கேன். அந்த குழந்தை அந்த டாயை வச்சு அவ்வளோ அழகா விளையாடும் போது என் பையன் ஏன் அதை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற ஒரு தேடுதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் டெவலப்மெண்டல் நீட்ஸ். இப்ப இருக்க காலகட்டத்துல ஏஜ் அப்ரோப்ரியேட் டாய்ஸ், அந்தந்த வயசுக்கு என்ன டாய்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சூஸ் பண்றது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனா அந்த ஏஜ் குரூப்கான டெவலப்மெண்டல் நீட்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டாயோ இல்ல ஆக்டிவிட்டியோ உங்க குழந்தைக்கு ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். இந்த 0 to 3 months ஏஜ் குரூப்போட டெவலப்மெண்டல் நீட்ஸ் என்ன? பொதுவா 0லேருந்து 12 months வரைக்கும் இருக்க ஏஜ் குரூப்பை வந்து சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்க தன்னோட சென்சஸ் மூலியமாவும் ஆக்ஷன் மூலியமாவும் தான் ஒரு விஷயத்த கத்துக்குமா. எஸ்பெஷலி இந்த 0 to 3 months ஏஜ் குரூப்பை ரிஃப்ளெக்சிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க இந்த 0 to 3 months ஏஜ் குரூப்க்கு பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 0 to 3 months ஏஜ் குரூப் வந்து சென்சஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மூலயமா தான் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு சென்ஸையும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் டாக்டைல் ஸ்டிமுலேஷன். ஸோ டாக்டைல் அப்படிங்கிறது சென்ஸ் ஆஃப் டச். இந்த டெக்னிக் பத்தி டீப்பா போறதுக்கு முன்னாடி வாலண்டரி அண்ட் இன்வாலண்டரி ரிஃப்ளெக்ஸஸ் அப்படின்னா என்னன்றத நம்ம பார்ப்போம். வாலண்டரி ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பிரெயின் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு ஆக்ஷன் பண்றோம் அப்படின்னா அது வாலண்டரி ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஆக்ஷனை இன்வாலண்டரி ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த 0 to 3 month நியூ பார்ன் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இன்வாலண்டரி ரிஃப்ளெக்சிவ் ஆக்ஷன் தான் இருக்குமாமா. நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா, நம்ம போய் நம்ம ஃபிங்கரை அந்த குழந்தையோட கையில வச்ச உடனே அது டப்புன்னு நம்ம கையை பிடிக்கும். அதாங்க இன்வாலண்டரி ரிஃப்ளெக்ஸ். பர்டிகுலரா இந்த ஸ்டேஜ்ல குழந்தையோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் ஸ்டிமுலேட் பண்றது டச் தான். ஸோ டாக்டைல் ஸ்டிமுலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டைல் ஸ்டிமுலேஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்டில், ஃபர்ஸ்ட் ஒன் மசாஜ். மசாஜ்ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க. மசாஜ் டாக்டைல் ஸ்டிமுலேஷன்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட். உங்க குழந்தைய ஸ்கின் டு ஸ்கின் நீங்க ஹோல்ட் பண்றதுனால உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தையோட டெம்பரேச்சரை இதை ரெகுலேட் பண்ணும்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்க குழந்தை ரொம்ப செக்யூர்டாகவும் கனெக்டடாகவும் ஃபீல் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் மசாஜ் அண்ட் ஸ்கின் டு ஸ்கின், இன்னும் சில விஷயங்கள் வந்து டாக்டைல் ஸ்டிமுலேஷன்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களே ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்து உங்க குழந்தையோட கையில லைட்டா ரப் பண்ணி விடலாம். ஸோ இதுவும் ஒரு டாக்டைல் ஸ்டிமுலேஷன். ஸோ ஒரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸை உங்க குழந்தைய ஃபீல் பண்ண வைக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல்ஃபேக்டரி ஸ்டிமுலேஷன். ஆல்ஃபேக்டரிங்கிறது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். வெண்ணிலா, லாவெண்டர்ங்கிற மாதிரி ஒரு மைல்டான சென்ட்டை உங்க பேபி இருக்க என்விரான்மெண்ட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தைக்கு தன்னோட அம்மாவோட வாசனை தான் ரொம்ப அட்ராக்டிவான ஒண்ணு. ஏன்னா அந்த வாசனை அவங்க வயித்துக்குள்ள இருக்கிறதுல இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாசனை. நீங்க யூஸ் பண்ற ஒரு கிளாத்தோ இல்ல போர்வையோ அவங்க பக்கத்துல வச்சீங்கன்னா, எஸ்பெஷலி அவங்க தூங்குற டைம்ல அவங்கள ரொம்ப காமாவும் செக்யூர்டாவும் ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்டிமுலேஷன் விஷுவல் ஸ்டிமுலேஷன். 0 to 3 monthsல ஒரு நியூபார்ன் பேபியோட ஃபேவரட் கலர்ஸ் என்ன தெரியுமா? பிளாக் அண்ட் ஒயிட். இந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்களுக்கு விஷன் வந்து ரொம்ப நல்லாலாம் டெவலப் ஆயிருக்காது. அவங்களால அப்ராக்சிமேட்டா ஒரு 8லேருந்து 12 இன்ச்சுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும். ஸ்டில் அவங்களோட விஷன் வந்து ரொம்ப பிளர்ரா தான் இருக்கும்.
இந்த டைம்ல ஒரு ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜ் வந்து அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுமா. எஸ்பெஷலி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜா இருந்தா அவங்களால ரொம்ப நல்லா பார்க்க முடியுமாமா. அதனாலதான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது விஷுவல் ஸ்டிமுலேஷன்ல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. இந்த ஸ்டேஜ்ல விஷுவல் ஸ்டிமுலேஷனுக்கு நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸ், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இருக்க ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஸோ இதை உங்க குழந்தைகிட்ட காமிக்கும் போது உங்க குழந்தை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கத்துக்குவாங்க. நம்பர் 2, ஹை கான்ட்ராஸ்ட் மொபைல்ஸ். உங்க குழந்தையோட தொட்டிலையோ இல்ல இப்பெல்லாம் பிளே ஜிம்னு கூட ஒண்ணு வந்திருக்கு. அதுல இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸோ இல்ல பிளாக் அண்ட் ஒயிட் டாய்ஸோ தொங்க விடும் போது அது அப்படியே ஸ்லைட்டா மூவ் ஆகும் போது உங்க குழந்தை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அது மூவ் ஆகுறத பார்ப்பாங்க. இது மூலயமா ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ட்ராக் பண்றதுக்கு அவங்க கத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன். இந்த ஸ்டேஜ்ல இருக்க ஒரு குழந்தைய ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் பண்றது சவுண்டு தாங்க. எஸ்பெஷலி பேரண்ட்ஸோட வாய்ஸ், அம்மாவோ அப்பாவோ பேசுனாங்க அப்படின்னா அந்த குழந்தை டக்குன்னு அதுக்கு அட்ராக்ட் ஆகும். உங்க குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க, நிறைய பாடுங்க. ஐயோ பாடுறதா, எனக்கு சுத்தமா பாடவே வராதுப்பா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க நம்பலனாலும் உங்க குழந்தையோட ஃபேவரட் சிங்கர் நீங்க தாங்க. இந்த இன்டராக்ஷன் தான் ஏர்லி ஆடிட்டரி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வகிக்குது. பேசுறது பாடுறதெல்லாம் தாண்டி ஒரு மென்மையான மியூசிக் கூட நீங்க வந்து ப்ளே பண்ணி விடலாம். உங்க குழந்தை முழிச்சிருக்க டைம்ல ஏதாவது ஒரு மெலடியான மியூசிக்கோ இல்ல ஏதோ ஒரு சாங்கோ கூட நீங்க வந்து ப்ளே பண்ணி விடலாம். நமக்கே ஒரு மெலோடி சாங் கேட்டா ரொம்ப காமா இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த காமிங் அண்ட் சூதிங் மியூசிக் வந்து உங்க குழந்தைக்கு ஒரு காமிங் அண்ட் ரிலாக்ஸிங் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணும். உங்க குழந்தைக்கு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஒரு கிலுகிலுப்பு ஆட்டி காமிக்கலாம், இல்ல ஒரு ட்ரம்மை வந்து ரொம்ப சாஃப்டா ப்ளே பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கும் போது ஒவ்வொரு சவுண்டுக்கான வித்தியாசத்தை அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் மோட்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட். இது வரைக்கும் சென்சஸ் எல்லாம் எப்படி ஸ்டிமுலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆக்ஷன் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மோட்டர் ஸ்கில் அப்படிங்கிறது தான் உங்க குழந்தையோட பிசிக்கல் growthக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுறது. நியூபார்ன் வந்து இன்வாலன்ட்ரி ரிஃப்ளெக்ஸ்ல தான் ஃபுல்லாவே இயங்குவாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த மோட்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போற டெக்னிக் கிராஸ்பிங். அதாவது ஜஸ்ட் உங்க குழந்தையோட கையில உங்க ஃபிங்கரையோ இல்ல ஏதாவது ஒரு சாஃப்டாயோ அப்பப்போ வைங்க. ஸோ அவங்க அதை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதை ரிப்பீட்டடா அவங்க பண்ணும்போது அந்த கிராஸ்பிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும். நெக்ஸ்ட் டம்மி டைம். இந்த ஸ்டேஜ்ல உங்க குழந்தைங்க வந்து தானா குப்புத்துக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்க அவங்கள டெய்லி கொஞ்ச நேரமாவது குப்புற படுக்க வைக்கணும். இததான் வந்து டம்மி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டம்மி டைம் மூலியமா அவங்களோட நெக், ஷோல்டர், ஆர்ம் மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த மசில்ஸ் தான் அவங்களோட ஃபியூச்சர் மைல்ஸ்டோன்ஸான குப்புத்துக்கிறது, எந்திரிச்சு உட்கார்றது, முட்டி போட்டு போறதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா தேவைப்படுற மசில்ஸ். நெக்ஸ்ட் சென்சரி பிளே. நான் டாக்டைல் ஸ்டிமுலேஷன்ல சொன்ன மாதிரி நீங்களாவே ஏதோ ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக்கோ இல்ல டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸை அவங்க கையிலையோ இல்ல கால்லயோ ரப் பண்ணணும். இது டாக்டைல் ஸ்டிமுலேஷன் மட்டும் இல்லைங்க. இப்படி ரப் பண்ணும்போது அவங்க கையையும் காலையும் ஆட்டுவாங்க. இந்த மாதிரி ஆட்டும் போது அவங்களுக்கு அவங்க பாடி பத்தின அவேர்னஸ் வரும். ஸோ 0 to 3 months, அதாவது ரிஃப்ளெக்சிவ் ஸ்டேஜோட டெவலப்மெண்ட் நீட்ஸ் என்ன, என்னென்ன பிரெயின் ஸ்டிமுலேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.